அன்புக்குரியவர்களே, இந்த காலையில் உங்களோடு இருப்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மீண்டுமாய் 2026ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 3 மாதங்கள் 90 நாட்களை முடித்து 91வது நாள் அது விசேஷித்த மாதம். ஃபைனான்சியர் 2025-26 நம்ம ஒரு பட்ஜெட் கொடுப்போம், ஒரு ஃபைனான்சியருக்குள்ளே கடந்து போகிறோம். அதை முடித்து இப்போ 2026-27க்கான ஒரு பட்ஜெட், ஒரு புதிய ஃபைனான்சியருக்குள்ளே வந்துருக்கிறோம். பொதுவாக இது ஒரு சிறப்பான இந்த ஃபைனான்சியர் ஏப்ரல் 1 என்பது உலக முட்டாள் தினம், ஃபுல் டேன்னு சொல்லுவாங்க. முன்ன அந்த இங்கெல்லாம் அடிப்பாங்க, இப்போ இங்கே அடிக்க மாட்டேங்க. இப்போ அந்த வேறு பண்டிகைக்கு அடிக்க ஆரம்பிச்சான். பொதுவாக அந்த பட்ஜெட்டில் நம்முடைய டெவலப்மெண்ட், நம்முடைய முன்னேற்றமான பாதைகள் எப்படி இருக்குன்னா, நான் அதை பற்றி இப்போ ஏற்கனவே நம்ம கடந்த நாட்கள் எப்படி இருந்தோம், இப்போ இந்த வருஷம் நம்ம எப்படி டெவலப் பண்ண போகிறோம், ஈடுபட்ட சிந்தனைக்குரிய எல்லா கம்பெனிகளும் இந்த வருஷத்தில் புதிதான முயற்சி, பல்நோக்கு முயற்சியில் ஈடுபடக்கூடிய இந்த புதிய நாள். ரெண்டாவது லண்டன்ங்கிறப்போ இது 42 நாட்கள் முடிச்சிட்டோம். லண்டனில் 42 days முடிச்சிட்டோம். இன்னும் 5 நாட்களில் இந்த ஒரு இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த திருநாள், இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட நாள், புதிய உடன்படிக்கைக்கு ஒரு நாள், பரிசுத்தமான வாரம், எல்லாம் ஒரு ஃபுல்லாக பண்டிகைகள் நிறைந்த ஒரு மாதம். அந்த மெயின்லைன் சர்ச்சுக்கெல்லாம் ஹோலி வீக், கட்டளை வியாழன், புதிய உடன்படிக்கை, அப்புறம் குட் ஃப்ரைடே, ஈஸ்டர், இப்படி நிறையா விசேஷித்த ஒரு மாதத்தில் இந்த 1ஆம் தேதி ஒரு சிறப்புக்குரியது. இந்த நாளில் நாம் நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது? கடந்த நாட்களில் இப்போ நம்முடைய புதிய ஜிஎஸ் வந்த பிறகு ஒரு புதிய வளர்ச்சி, ஒரு புதிய பல்நோக்கு பார்வை, ஒரு புதிய ஸ்பீடு, எல்லாமே நல்லா இருக்கு. 1ஆம் தேதி சேலரி எல்லாத்துக்கும் வந்துடுது. ரெண்டாவது புதிய திட்டங்கள் அப்படிலாம் இருக்குது. கடந்த நாட்களில் நாங்கள் இப்போ 2 நாள் ஞானஸ்தானத்துக்கு போயிருந்தோம். ஞானஸ்தான ஆராதனைக்கு போயிருக்கப்போ அங்கே உடனே ஒரு டே கேர் சென்டர், அந்த இடம் பேர் தெரியல. போன வருஷம் இருக்கிறப்போ சர்ச் டெடிகேஷனுக்கு போயிருந்தோம். இந்த வருஷம் அங்கே ஞானஸ்தானம் ஒரு 65 பேர், சர்ச்சுக்குள்ளேயே தண்ணியை தொளிச்சிட்டோம் எல்லா தலையிலையும். ஒரு 65 பேர் ஞானஸ்தானம் முடித்தோடனே ஒரு டே கேர் சென்டர் உடனே ஆரம்பிச்சிட்டோம். உடனே டே கேர் சென்டர் அந்த அம்மா கேட்டுச்சு. அங்கே ஏற்கனவே ஒரு ஸ்கூல் டீச்சர், ஒரு சின்ன பிள்ளை தனியாக எடுக்கிறாங்க, அவங்க ஹஸ்பண்ட் இல்லையா, அந்த வருமானம் தான் இருக்குது. உடனே நம்மளும் என்எம்எஸ்சியில் அந்த அம்மாவை அப்பாயின்மெண்ட் பண்ணி ஃப்ரீ டியூஷன் பண்ணணும், அவங்களுக்கு ஒரு பிஸ்கட் ஸ்நாக்ஸ் கொடுக்கணும்னு அந்த அம்மா கேட்டாங்க. அதற்கு எனக்கு அன்றைக்கி இருந்த ஜிஎஸ், நம்முடைய ஏஜிஎஸ் ஹெட் குவார்ட்டர் ஏஜிஎஸ் மற்றும் வில்சன், நானும் இணைந்து 4 பேர் இணைந்து ஒரு டே கேர் சென்டர் ஆரம்பித்ததுக்கு அன்றைக்கி ஒரு பெர்மிட் பண்ணியிருக்கோம். தூர பார்வையோடு ஒரு வேகமான முயற்சியோடு கடந்த 2 நாட்கள் நம்முடைய ப்ரொமோஷன் ஒர்க்கை கூப்பிட்டு 2 நாட்கள் நல்லா ஆலோசனை கொடுத்து, ஒரு ஏரியா மிஷனரிகளை கூப்பிட்டு நல்ல ஆலோசனை கொடுத்து, ஒரு தூர பார்வையோடு இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு என்னுடைய எதிர்பார்ப்பு இருக்குது. பொதுவாக நம்ம எப்படி இருக்கிறோம், ஒரு மீட்டிங் யாருக்குன்னா சிங்கம், குரங்கு, புறா, இப்படி ஒரு 4 பேர் ஒரு மீட்டிங். இந்த மீட்டிங்கில் சிங்கம் என்ன பண்ணுச்சு, ஒரு பேபிக்கானை கொண்டாந்து கொடுத்து, இதை நீங்கள் எல்லோ வடிவாக செய்வீங்க, இதை நீங்கள் என்ன செய்ய முடியுமோ, இது யார் நல்லா செய்வீங்களோ அவங்க தான் ராஜான்னு சொல்லி கொடுத்துச்சு. கொடுத்தா ஒன்று போச்சு, அதை பாப்கார்ன் ஆகிடுச்சு. பேபிக்கான் ஒன்று பாப்கார்ன் ஆச்சு. பேபிக்கானை எடுத்து இன்னொன்று கொஞ்சம் அவிச்சு அதில் நல்லா எலுமிச்சம்பழம் உப்பு போட்டு டேஸ்டியாக கொண்டு வந்தாங்க. இன்னொருத்தர் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாங்க. இன்னொருத்தர் ஆளை காணல. போனவங்க ரொம்ப நாள் வரல, பேபிக்கானும் வரல, ஆளும் வரல. என்ன பேபிக்கானும் வரல, ஆளும் வரல. ரொம்ப நாள் கழிச்சா, அது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 6 மாதம் கழிச்சு பார்க்குது, நிறைய பேபிக்கான கொண்டாந்து கொடுக்குது. கடந்த நாட்களில் ஜிஎஸ் நானும் பீகாரில் பார்த்தா அந்த பேபிக்கானை பார்க்குறப்போ ஒரே செடியில் 10 கான் இருக்கு. ஒரு செடியில் ஒவ்வொரு இணுக்குலேயும் ஒரு கான் வருது. அவளை பார்ப்பதுக்கு அதுவரை பார்த்ததில்ல. பீகாரில் ஒரு இடத்துல, பீகாரும் அந்த வெஸ்ட் பெங்காலும் இணைஞ்சு ஒரு இடத்துல அந்த பேபிகான் பார்ப்பதற்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அது ஆச்சரியப்பட்டுச்சு. என்ன சொல்லிச்சுன்னா, ஏன் வரலன்னா, நான் நீங்கள் கொடுத்தது என்ன பண்ணேன், டெவலப் பண்ணேன். கொடுத்த வேலையை என்ன பண்ணோம், அதான் நீங்கள் பலுகி பெருகுங்கள், மல்டிஃபை ஆங்கன்னு தான் சொல்கிறார். மல்டிஃபை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். கொடுத்ததை அப்படியே வச்சுருக்கல, டெவலப்மெண்ட். ஒருவேளை அந்த டெவலப்மெண்ட் நம்மகிட்ட எந்த தூரத்தில் இருக்குது,
ஒரு தூர பார்வையோடு நம்ம ஒரு டெவலப்மெண்ட்ல இருக்கிறோமா. பொதுவாக இதில் வந்து அந்த இன்னைக்கு காலையில் நான் பிரசங்கித்த வசனம், காலையில் எங்கள் சர்ச்சில் கம்யூனிட்டி சர்வீஸ் 1ஆம் தேதி நான் தான் எடுப்பேன், இன்னொரு சர்ச்சுக்கு ஐயர் போயிடுவார். அதனால் எங்கள் சர்ச்சுக்கு எனக்கு கொடுப்பாங்க. ரெகுலராக நான் தான் ரொம்ப நாளாக 1ஆம் தேதி ஃபர்ஸ்ட் வீக் ஏதோ சர்ச்சுக்கு வரும் 5 மணிக்கு. அதில் நம்ம சென்னை பேராயத்துடைய தலைப்பு அதில் 3ல் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து முதல்ல அந்த 3வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, என்னை மகிமைப்படுத்தும் ஆண்டவர், என் தலையை உயர்த்தும் ஆண்டவர். முதல் இன்னொன்று என்னமா இருக்கு, நீ கேடகமும் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவனாய் ஷீல்ட் ஃபார் மீ அரவுண்ட் த ஷீல்டு, என்னை சுற்றி இருக்கீங்க. ஆண்டவர் நம்மள என்ன பண்ணியிருக்கிறாரு, எப்படி தாவீது, நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் கேடகத்தோடும் வருகிறாய், நானும் என் கர்த்தரின் நாமம். அப்ப நமக்கு என்னது, கர்த்தரின் நாமம். கர்த்தரின் நாமம்ங்கிறது நமக்கு ஒரு பாதுகாப்பு, எல்லா நிலையிலும் நம்மோடு இருக்கும் ஆண்டவர். கர்த்தரின் நாமத்தினால் வருகிறேன்னு சொல்ல மாதிரி இதுக்கு அந்த கேடகம் ஷீல்ட் ஃபார் மீங்கிறார். மை க்ளோரி, என்னுடைய மகிமை என்னை சுற்றி இருக்கு. அது மாதிரி அந்த லிஃப்ட் அப் மை ஹெட், என்னுடைய தலையை உயர்த்தும் ஆண்டவர் சொல்றாரு. அந்த உயர்த்தும் ஆண்டவற்ற இதெல்லாம் அவர் கொடுக்குறாருன்னா அவர் வந்து எதுக்குமே பயப்படல. பையனே அடிக்க வரான், அடிக்கு பயந்து பையனுக்கு பயந்து ஓடுறவன் தான் அந்த பாட்டை பாடுறாரு. எதிரிகள் எனக்கு அதிகமாயிட்டாங்க, அதிகமான எதிரிகள் சொல்றாங்க, உனக்கு ரட்சிப்பு இல்லடா, நீ செத்து போவ, நீ பாதுகாக்க முடியாதுன்னு 2வது வசனம் சொல்றாரு. உன்னை பாதுகாக்க முடியாது, உன்னை எதிரிகளையும் உன்னை அடிச்சு கொண்டுறான்னு சொல்றான். ஆனா என்னை யாரும் என்ன பண்ண முடியாது, டச் பண்ண, ஏன்னா நீர் என்னை எதிரிகளின் கேடகம். இன்னைக்கு இந்தியாவில் இப்படிப்பட்ட நிலைமை இருக்குன்னா, கடந்த நாட்களில் பாம்பேல ஜீசஸ் அழைக்கிறார் மீட்டிங் பண்ணாங்க. அவங்க எல்லாம் ட்ரை பண்ணாங்க, பெர்மிஷன் கொடுத்தாங்க. அப்புறம் நடத்தவில்லை. அப்புறம் கோர்ட்டில் போய் கேட்டு பெர்மிஷன் அனுப்பிட்டு வந்தால் புதுசாக ஒரு கேஸ் அவங்க மேலே போட்டாங்க. ஆனால் நல்ல மிரக்கல்ஸ், நல்ல பயங்கரமான அற்புதங்கள். 35,000 பேர் கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க, நல்லா இருக்கு. அவங்களால எவ்வளோ பொய் கேஸ் போட முடியுமோ போடுறாங்க. ஆனால் கடந்த நாளில் நம்ம இதுவரை இல்லாத அளவுக்கு என்ன சில 3வது இடத்துல அந்த அம்மா போனோன்னா ஒரு ஜூஸ் கொடுத்தது, 1 லிட்டரு ஒரு ஆளுக்கு, எவ்வளவு சக்கரை இல்லாமல், சிரிக்கிறா பாரு, 1 லிட்டர் ஜூஸ் கொடுத்துச்சு. 1 லிட்டர் ஜூஸு, ஐஸ், அதான் ஐஸ் இல்லை, சுகர் இல்லை, நல்ல இயற்கையாக கொடுத்துச்சு. சாப்பாடு எப்படி கொடுத்து தெரியுமா, இந்த அம்மா ரைஸு தால், ரைஸ் தாலுக்கு அப்புறம் என்னங்க கொடுப்பாங்க, அல்லு, அப்புறம் சப்ஜி, இப்படி தான் லைனாக கொடுப்பாங்களா அவங்க பழக்கமாக. முதல்ல ரைஸு, அல்லு, தால், இல்லை சப்ஜி, ரைஸு, தால், சப்ஜி, அடுத்த இது உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ, என்னது அவங்க அல்லு, ஆலு, அது கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மீன், ஃபிஷ்ஷு, மச்சினா நம்ம ஊர் மீனில் நல்லா பொரிச்ச மீனை குழம்பு வச்சு, அதுக்கப்புறம் சிக்கன் வந்துக்கிட்டே இருக்க திட்ட நிறைய. அதுக்கப்புறம் மிஸ்டி, தொய் மிஸ்டி, தயிரில் இனிப்பு, அது சூப்பர் தயிர், நல்ல சரியான சாப்பாடு. அப்புறம் கடைசியாக பப்பட் அள்ளி கூட தட்டினாங்க. ஒரு வீட்டில் அவங்களே அவங்க செலவு தானே, ஏன் அது நம்ம கொடுக்கல, பணம் கொடுக்குறோமா. ஆனால் அவ்வளோ சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க இடம் வந்து கொடுத்து சர்ச்சு கட்டுறதுக்கு இடமும் கொடுத்துட்டாங்க. அன்னைக்கே இப்போ ஃபவுண்டேஷன் மாதிரி, ஃபவுண்டேஷன் போடல, ஃபுல் டாக்குமெண்ட் வரல நமக்கு. அதனால அன்னைக்கே ஜோம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, எங்களுக்கு முதல்ல 2 பிள்ளைங்க, ஒரு ஸ்பெஷல் சைல்டு, லேடிஸ் ஸ்பெஷல் சைல்டு, 22 வயசு ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளையாக தான் இருக்கணும். அடுத்த ஒரு பிள்ளை ரொம்ப அழகாக இருக்கா, 10th முடிக்கிறா, 2 பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளை இல்லை. நாங்கள் எவ்வளோ தூரம் ட்ரை பண்ணோம், எங்கே இல்லை. ஆனால் என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவிட்ட நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணோம், எங்களுக்கு 3வது ஆண் பிள்ளையை கொடுத்தாரு. அதனால சர்ச்சை கட்டுறதுக்கு நாங்கள் இருந்தாங்க. அந்த மாதிரி சாட்சி சொல்லிச்சு. அப்போ நினைமசி ஓரளவுக்கு நல்லா வளர்ச்சி, இன்னும் இது வளர்ச்சி காணாது. இந்த வளர்ச்சி இப்போ IMS, விஸ்வானி, ஷாலா மினிஸ்ட்ரி, ஜெப்ஸ் மினிஸ்ட்ரி, IMM, SCV கம்பெனிங்கன்னா சர்ச்சுக்குள்ள போய் ப்ரொமோஷன் ஒர்க் போக முடியாது. நம்ம எந்த சர்ச்சு, CSS சர்ச்சு, TS சர்ச்சு, எல்லா சர்ச்சுக்களையும் போய் என்ன பண்ணலாம், ப்ரொமோஷன் ஒர்க் போடலாம். நீங்கள் சாட்சியை போய் நீங்கள் சொன்னோன்னே ஒரு 50,000 ரூபா கொடுக்கறதுக்கு ஆளு ரெடியாக இருக்கு, கொடுப்பாங்களே. அப்போ நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணணும், ப்ரொமோஷன் ஒர்க்கு பண்ணணும். சங்கீதம் 3 ரொம்ப சிறப்பான ஒரு அதிகாரம். காலையில்
நான் பேசுகிறேன், அது ரொம்ப 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 கிரேட்டாக இருந்தது. ஆண்டவர் நம்மை தலையை உயர்த்தும் ஆண்டவர், மகிமைப்படுத்தும் ஆண்டவர், நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர். எப்பன்னா நமக்கு கொடுத்த வேலையில நம்ம என்ன பண்ணணும்? சரியா இருக்கணும். எனக்கு என்ன வேலை கொடுத்தாரோ, சமயம் வாய்க்காலும் வாய்க்காவிட்டாலும் உடனே சமயம் எப்படி வாய்க்கும், சமயம் எப்படி வாய்க்காது. அதனால சமயம் வாய்த்தாலும் சமயம் எப்படியா காஸ்பல் சொல்றது? சமயம் வாய்க்கிறது சர்ச்சுக்குள்ள போய் ப்ரொமோஷன் பண்றோம். சமயம் வாய்க்காட்டானா நம்ம இருக்கிற இடங்கள்ல, நம்ம பணி செய்யற இடங்கள்ல, நம்ம டிராவல் பண்ற இடத்துல எங்க காஸ்பல் சொல்ல முடியுமோ அங்க காஸ்பல் சொல்லணும். அங்க காஸ்பல் மட்டுமல்ல, நம்முடைய ஒர்க்கு என்ன? நம்முடைய ஒர்க்கு ஒன்லி, அதாவது சோசியல் ஒர்க் தான் இன்னைக்கு மெயினா, சமூக பணி தான். இந்த சமூக பணியை நான் பிறருக்கு அறிவிக்கிற மக்களாய் அப்படி நம்ம சமய பணி எங்க நேரம் கிடைக்குதோ, வாய்ப்பு கிடைக்கிறப்போ, வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் காஸ்பல் சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்படி சொல்றப்போ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்ம பணியை ஆசீர்வதிப்பார். நைட்டு 12:30 தான் வீட்டுக்கு வந்தேன், 4:30 மணிக்கு எழுந்தேன், 12:30 தான் தூங்கினேன், 4:30 எழுந்தேன், ஒரு சர்வீஸ் அட்டன் பண்ண, 2வது சர்வீஸ் வந்திருக்கேன், இப்போ 3வது சர்வீஸ் நான் போக போறேன். 12 மணிக்கு ரெடியா இருக்கேன். ஈவினிங்கும் ஒரு பெரிய கன்வென்ஷன் இருக்கு. எனக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ என்ன பண்றேன்? இப்போ கடந்த 2 மாசமா வரல, நான் இல்லை சென்னையில, 1ஆம் தேதி இல்லை, அதனால வரல. ஆனா வாய்ப்பு கிடைக்கிறப்ப நான் என்ன பண்ணணும்? நம்முடைய வேலையை நம்ம சரியா செய்யறப்போ ஆண்டவர் நம்ம உயர்த்தும் ஆண்டவர். அதை செய்யறப்ப மட்டும்தான். மற்றபடி ஒருத்தர் சொன்னாரு, நான் தாங்க யாரு என்ன சொன்னாலும் ஓகே, அதெல்லாம் இல்லை. நம்ம கான்செப்ட் என்ன? காஸ்பல் அறிவிக்கிறது. கொடுத்த வேலையில சரியா இருக்கா? காஸ்பல்னா ஏசு நல்லவர், ஏசு ரட்சிக்கிறாருன்னு சொன்ன உடனே காஸ்பல்ல ஏதாவது சமூக பணியோடு இணைச்சு போறப்பதான். அதைத்தான் மிஷனரிகள் செஞ்சாங்க. வில்லியம் கேரி தான் செஞ்சாரு. வில்லியம் கேரி அன்னைக்கு போய் பார்க்குறப்ப அந்த பகுதியில் அவங்க என்ன மாதிரி, அந்த கேனிங்கில் தான் அவர் ஆரம்பத்தில் வேலை செய்கிறாங்க, விவசாயம் பண்ணுறாரு. ஆரம்ப பகுதியில் கேனிங்கில் தான் விவசாயம் பண்ணுறாரு, அவருடைய என்ட்ரன்ஸு. ஆனால் அதுக்கப்புறம் அவருடைய சமூக பணி இங்கிலீஷில், அதாவது பெங்காலி மொழிக்கு ஆங்கில இலக்கணம் எழுதுறார், உடன்கட்டை எழுத தடுக்கிறார். அதுக்கப்புறம் இது சிசுவதை தடை சட்டம், பிறந்த பெண் பிள்ளைகளை கொண்டே தண்ணிக்குள்ள போடுறாங்க யூபிலியாத்துல, அதை தடை பண்ணுறதுக்கு ரொம்ப போராடுறார், தடை செய்கிறார், சட்டமாக்கிறார். அதுக்கப்புறம் அவர் இங்கிலீஷ் ஸ்கூல்ல வேலை செஞ்சு 28 மொழிகளில் புதிய ஏற்பாடு, 28 மொழிகளில், 3 மொழிகளில் முழு வேதாகமம், ஒரு ஃபேக்டரி மாதிரி நடத்துறாரு. அந்த காலேஜில் தான் நம்ம ஜிஎஸ் படிச்சிருக்கிறார், சிராமூர் யூனிவர்சிட்டியில. அந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்கிறார். நாமும் இது மற்ற பணி வேற. இப்போ நான் பிஸ்னஸ் மேன், என்னுடைய ஓட்டம் எதில் இருக்கும்? துட்டுல தான். துட்டு பாக்கெட்ல வந்தாலும் டக்குனு அதுக்கப்புறம் பேச மாட்டேன் யார்ட்டையும். அவரை போய் பார்த்து பேசுவேன், பேசிக்கிட்டே இருப்பேன், நல்லா விசாரிச்சுப்பேன். அவரை எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டே இருப்பேன். காசை கொடுத்துட்டான்னு டாட்டான்ட்டு போயிடுவேன். உடனே அடுத்து நிற்கவே மாட்டேன், ஒரு நிமிஷம் கூட நிற்க மாட்டேன், ஒரு செகண்ட் கூட நிற்க மாட்டேன். அதுவரையும் எல்லாம் பேசுவோம். அது பிஸ்னஸ். இது அப்படி இல்லை, இது சமூக பணி. அடுத்தவருடைய தேவைகளை அறிந்து அந்த தேவைகளோடு நம்ம இணைத்து அவருடைய வாழ்வில் அவர்களோடு நம்ம இணைத்து கொள்வது, அப்படிப்பட்ட பணியில் இருக்கிறோம். அதனால இது சம்பளம் என்பது நமக்கு சேலரி, ஒர்க்லோடு என்பது நம்முடைய பணி என்பது நம்ம அர்ப்பணிப்பின் பணி, பிறருக்காக நம்மை அர்ப்பணிக்கிற பணி. இந்த புதிய ஃபைனான்சியர்ல நம்ம அப்படி அர்ப்பணிப்போடு கடந்து செல்றப்போ ஆண்டவர் நம்மை உயர்த்துவார், வழிநடத்துவார். நாம் ஆண்டவரை நோக்கி ஒரு நிமிஷம் பார்ப்போமா? ஆம் தகப்பனே, நோக்கி பார்க்கிறோம். மீண்டுமாய் புதிய ஒரு ஃபைனான்சியர் தகப்பனே, இந்த இயர் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் ஆண்டாய். எங்களுடைய எல்லைகள் தகப்பனே 2 மடங்காக மாற கிருபை செய். உங்களுடைய கிருபை இரக்கம் எங்களோடு இருக்கப்போ, உங்களுடைய கேடகம் அரௌண்ட் யுவர் ஷீல்ட், உங்களுடைய கேடகம் உங்களை சுற்றி இருக்கிறப்போ, நீ எங்களை மகிமைப்படுத்துறப்போ, நீ எங்கள் தலையை உயர்த்துறப்போ, நிச்சயமா எங்களுடைய டார்கெட் 2 times இன்க்ரீஸ் ஆகுங்கிற நம்பிக்கையோடு உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒரு வீட்டு பிள்ளைகளாய் ஒரே சகோதரிகளாய் அனைவரும் சேர்ந்து பயணிக்க, அனைவரும் முயற்சியோடு பயணிக்க கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க, ஒவ்வொரு தேவைகள் இருந்தப்பா. கடந்த நாட்களில் 220 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்கப்பா. அந்த பிள்ளைகள் அனைவரும் சாட்சியாக வாழ கிருபை செய்யும். அதற்காக உழைத்த மிஷனரிகளை ஆசீர்வதிங்க.
ஒரு விசை கூட எங்களை வழிநடத்துகிற ஜிஎஸ் அவர்களை வலிமையாய் பயன்படுத்துங்க, அவர்களுக்கு சுகத்தை கொடுங்க. அவளோடு இணைந்து பணி செய்ய உங்களுடைய சகோதர சகோதரிகள் ஆபீஸ் ஒர்க் ரொம்ப முக்கியம்ப்பா. உங்களுடைய டார்கெட்டோட உழைப்பு ரொம்ப முக்கியம். ஒவ்வொருக்கும் ஞானத்தை படுத்துங்க. உங்களுடைய வழிநடத்துக்கு குடும்பம் இப்ப இயேசுவின் ஜெபத்தில் மன்னித்த கர்த்தரே. ஆமென்.